நண்பர்களே இந்த 10 கடை பாருங்க. அதாவது இங்க இருந்து இங்க வரைக்கும் நெல்லு வாழை அந்த மாதிரி தான் போட்டுருக்காங்க. அங்க பாருங்க பாரு. அதாவது இந்த 10 காடு எந்த ஒரு 10 காடு வேணே? இதுதான் 10 மணி 10 காடு. 10 மணி 10 காடு. இங்க விளைச்சல் அதிகமா கிடைக்கிற என்ன வேணே? இப்போ இங்க விளைச்சல் அதிகம் பாத்தீங்கன்னா இங்க அதாவது இங்க வந்து பயிர் எந்த பயிர் அதிகமா போடுறாங்க பாத்தீங்கன்னா வாழை நெல்லும் தான். நெல்லும் தான். ஆமா இந்த வருஷம் வந்து வாழை வந்து கம்மி, நெல் வந்து அதிகமா போட்டுருக்காங்க. காரணம் என்னன்னா போன வருஷம் வாழை அதிகமா இருந்துச்சு, நெல் வந்து கம்மியா இருந்துச்சு. அதுக்கு மாத்தி மாத்தி நம்ம பயிர் வந்து யூஸ் பண்ணணும். இந்த வருஷம் வாழை நடுறோம்னாக்கி அடுத்த வருஷம் நெல் போடணும். அதுல ஒரே பயிரை நம்ம போட்டுட்டு வச்சுக்கோங்களேன் நோய் அடிக்கும். வாழை கண்டிப்பா நோய் அடிக்கும். ஏன்னா ஒரே வாழை அதே போட்டுட்டு கூடாது, மாத்தி மாத்தி போட்டாதான் அந்த மண் வளமும் மாறும் நமக்கு. சரி, இந்த நெல் என்ன நெல் வேணே? இப்ப இந்த நெல் பாத்தீங்கன்னா அதாவது எப்படி சொல்லலாம், இப்ப இந்த 10 கடை பொறுத்தளவு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பயிர் போடுவாங்க. இப்ப நான் வந்து கர்நாடக பொன்னி போடுவேன், அதாவது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமா போடுவாங்க. இந்த 10 காடுல எனக்கு 10 காடு கிடையாது. இந்த 10 காடுல பாத்தீங்கன்னா கர்நாடக பொன்னி, நம்ம நிக்கிற வயல் பாத்தீங்கன்னா கர்நாடக பொன்னி. சரி, இது விளைச்சலுக்கு வந்துட்டாவனே? இதுல விளைச்சலுக்கு வரல. நம்ம இப்பதான் பால் அடிக்குது, பார்த்தாலும் உனக்கு தெரியும். பால் அடிக்குதுன்னு இப்பதான் பால் அடைச்சு இன்னும் எவ்வளவு நாள் பருவத்துக்கு வரும்? இது கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 1.25 மாசம் ஆகும். பாத்துடுங்க, 1.25 மாசம். 1.25 மாசம் ஆயிரும். வந்தா சரியா வந்துரும். 1.25 மாசம் அப்புறம் விளையும். விளைஞ்சோன்னா நம்ம வண்டி எல்லாமே கதிர இருக்க அறுவடை செய்யற மிஷின் எல்லாம் கொண்டு வந்து விற்பனை எங்க வேணே? விற்பனை ஃபுல்லா வியாபாரிட்ட பண்ணிடுவாங்க. வியாபாரிட்ட மொத்த வியாபாரிட்ட வந்து அதாவது எப்படி சொல்ல, இப்ப வீடு இருக்குனாக்கி கொஞ்சம் சாப்பாடு தேவையான நெல் மட்டும் வச்சுடுவாங்க. சரி சரி, நம்மளுக்கு இது போதும் அப்படின்னு வச்சுட்டு மிச்சத்தை ஃபுல்லாவே வித்துருவாங்க. சரி சரி, இந்த கால் என்ன கால்? 3 முக்கு சந்தி மாதிரி இருக்கு. இந்த கால் பாத்தீங்கன்னா அதுல மடம் இருக்குது. சரி, குளம் அதுக்கு அந்த பக்கம், குளம் ரோட்டுக்கு அந்த பக்கம். அது குளத்துல இருந்து மட வழி தண்ணி இருந்து வரும். இது வந்து ஏன்னா 10 காடு பெரிய 10 காடு, வந்து ஒரு சைடு நம்ம தண்ணி விட முடியாது, எல்லாருக்கும் தண்ணி தேவை. இந்த மெத்தல அவங்க இப்படி பண்ணிருக்காங்க. பாதி தண்ணி இங்க, பாதி தண்ணி இது தெக்க, காட்டுங்க தெக்க தெக்க, இது வடக்க வடக்க, பாதி தண்ணி இங்க பாதி தண்ணி அங்கேயும். சரி சரி. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா இதே மாதிரி ஒரு மடம் வடக்க இருக்குது. வடக்க இருக்கு. ஆமா, ஏன்னா 10 காடு பெரிய 10 காடு, ஏன்னா எல்லாரும் தண்ணி தேவலா. ஒரே மடம்னா வடக்காரம் போயிடாது, எல்லா பக்கம் போயிடாது. அதனால அந்த மடம் வந்து வடக்க ஒண்ணு இருக்குது, அதுவும் அதே மாதிரி தான் கான்செப்ட். சரி, இந்த மழை வரைக்கும் விவசாயம் தான் பாக்காங்களா? விவசாயம் பாக்கங்க. இன்னொரு பெரிய கூத்த கேளுங்க. இதுல ஒரு இது என்னன்னா, விவசாயம் வந்து எல்லாம் நினைக்கிறாங்க, அதாவது விவசாயம் வந்து எல்லாருக்கும் மதிக்கிறாங்க. நம்ம வந்து வீடியோ வந்து எல்லாருக்கும் தெரியணும், நம்ம அதாவது நம்ம வந்து விவசாயம் எப்படி பண்ணணுங்கிற போட்டு காமிக்கும். நம்ம செய்யற வேலையும் நம்மளுக்கு 4 பேர் தெரியணும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்களா, நாங்களும் படிச்சிருக்கோம், படிச்சவங்க இந்த மாதிரி வேலை எல்லாம் பாக்குறாங்கன்னு பாக்குறவங்களும் ஒரு ஆச்சரியப்படுறாங்க. இந்த மாதிரி எல்லாருக்குமே கிடைக்காது. சிட்டில இருக்கவங்க ரொம்ப ரசிச்சு பாக்காங்க நம்ம வீடியோ எல்லாம். அதுல நம்ம ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு பொத்தல் இருந்தா அந்த பொத்தில இருந்து விவசாயம் வந்து எது கஷ்டம் சொல்றோம்னா பன்னி. அதுல இருந்து ரொம்ப பன்னி தொல்லை தாங்க முடியல. நம்ம வாழை போடுறதுனா வாழை வந்து நாசம் பண்ணிட்டு போயிடும், நஞ்ச போட்டா நஞ்சை ஃபுல்லா உழப்பி அடிச்சிடும். அப்படிங்க நம்ம ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். நைட்டு ஃபுல்லா இருந்து காவல் கிடக்கணும், ஏன்னா கொசு கடிக்கும். எல்லாத்தையும் தாண்டி தான் ஒருத்தன் எல்லாத்தையும் தாண்டி எடுத்துதான் அடுத்த பயிரெல்லாம் கொண்டு வந்து நெல்லெல்லாம் அறுவடை செஞ்சு நம்ம நெல்லெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம நெல்லெல்லாம் குத்தி எடுத்து சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வருது. அதனால என்னைக்கும் உணவு இதுல இருந்து என்ன சொல்ல வரானாக்கி, உணவு வந்து என்னைக்கும் வீணடிக்காங்க. ஏன்னா நம்ம நீங்களே யோசிச்சு பாருங்க, பன்னி எல்லாம் வருதுன்னா சும்மா நம்ம விரட்ட முடியாது. நம்ம கஷ்டப்பட்டு காவல் கிடந்து நைட்டு ஃபுல்லா கொசு கடி எல்லாம் காவல் கிடந்து கஷ்டப்பட்டு கொண்டு வந்தாதான் நம்ம வந்து காப்பாற்ற முடியும். நாங்க இதுல இருந்து காப்பாத்தி நாங்க உங்களுக்கு தரோம். இப்ப நாங்க மட்டும் சொல்லல, எல்லாரும் விவசாயம் தான் சேர்த்து. இங்க பன்னி கிடக்குனா ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொன்னு கிடக்கும். சில ஊர்ல பாத்தீங்கன்னா முலா கிடக்கும், ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொன்னு கிடக்கும். எல்லாரும் விவசாயம் வந்து எல்லாத்தையும் பாதுகாத்து கொண்டு வரான். அவன் சும்மா பாதுகாக்கல, அவன் பைசா தான் கிடைக்கிறாங்க நீங்க நினைப்பீங்க. சும்மா பாதுகாக்க அவன் அறுவடை செய்த பைசா கிடைக்குது, கிடைக்காது. இல்ல ரொம்ப ஒண்ணு கிடைக்காது. கிடைக்கணும் நம்ம கஷ்டப்பட்டு கேட்டா ஊதியம் கிடைக்குது. கிடைக்கிறாலும் இன்னொரு விஷயம் பாருங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து விவசாயம் பண்ணனால நம்ம சப்போர்ட் பண்ண முடியுது. பண்ணவே இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. ஒண்ணும் செய்ய முடியாது. இன்னொரு சாப்பாடுக்கு உனக்கு இலைக்கு எப்படி வரும்? கஷ்டப்பட்டு இலைக்கு நான் கொண்டு சேர்க்கல சாப்பாட, அதான் மெயினா பாக்கணும். விவசாயம் சும்மாவா லாபம் கிடைக்குங்க, விவசாயம் லாபம் கிடைக்கும் சொல்ல முடியாது. ஒரு நேரம் கிடைக்கும், ஒரு நேரம் கிடைக்காது. லாட்டரி சீட்டு மாதிரி. வாழை வந்து இந்த வருஷம் வாழை வந்து ரேட் அதிகம். ஏன்னா நம்ம வந்து வேலை செஞ்சவங்க வயக்காரங்களும் பெரிய பேசுறாங்க, பரவாயில்லப்பா நீ வேலை செஞ்ச ஒரு ராசி நல்லா இருக்குது, வாழை நல்ல ரேட் இருக்குது, கடவுள் பண்ணிட்டு நல்லா நான் காய் வெட்டினேன், இத்தனை லட்சத்துக்கு வெட்டினா சொல்றாங்க. அவன் 8 லட்சம் வெட்டுறது பெருசு இல்ல, 10 லட்சம் வெட்டுறது காத்து மழை தாண்டி தான் கொண்டு வரான். அதான் பேச நினைக்கும். அதனால விவசாயத்தை இன்னைக்கு மதிங்க, ஒரு ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஒண்ணுங்களுக்கு போதுதான் நாங்க கேட்டுக்கிறோம். சரி சரி, தேங்க்யூ. சரி பாப்போம் நண்பர்களே, 10 கடை பாத்துக்கங்க. இதான் 10 காடு. சரி பாப்போம், அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். சரி டாடா. சரி போவாங்க.